எப்போது உங்களுக்கு அகங்காரம் குறைய ஆரம்பிக்கிறதோ அப்போதுதான் இறைவனின் பிரம்மாண்டம் புரிய ஆரம்பிக்கும். எப்போது இறைவனின் பிரம்மாண்டம் புரிய ஆரம்பிக்கிறதோ அப்போதான் ஞானம் என்பதே வரும். ஏன்னா ஞானத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, நான்ற ஒன்னே இல்லைன்னு உணர்றதுக்கு பேர் தான் ஞானம். அவன் ஏதோ ஒரு கேம் விளையாடுறதுக்கு நம்மளை புரிய வைக்கிறதுக்காக நம்மை உடலாக பயன்படுத்தி இந்த இடத்துல நீ போ இதை செய், அந்த இடத்துல நீ போ அதை செய் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ கேட்கலாம், கெட்டதெல்லாம் ஏங்க நடக்குது அப்படின்னா, எப்படி ஆளை போட்டு தள்ளுறது? எப்படி உங்களை ஏமாத்திட்டு போகிறவனவே உங்களால் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. இதில் ஒருத்தன் ஆளை போட்டு தள்ளுது, நல்லா இருக்கிற மாதிரியே இருப்பானுங்க. அவனுங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இது புரியல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டம். அப்போ என்னன்னா, இந்த உலகத்தில் அனைத்தும் ஒரு நல்ல காரியத்திற்காக நடந்து கொண்டிருக்கிறது என்ற புரிதல் உங்களுக்குள் வர வேண்டும். எப்போ வரணும்? ஒவ்வொரு நொடியும் வரணும். இந்த பக்குவம் வந்துருச்சுன்னா ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஞானின்னா யார் ஞானின்னு நினைக்கிறீங்க? மேஜிக்கல் பவர்ஸ் வச்சிருக்கிறவனுக்கு பேர் ஞானியா? பேயை காட்டுவான், குட்டிச்சாத்தானை காட்டுவான், டக்குன்னு அங்கிருந்து ஒரு பொருள் வர மாதிரி காட்டுவான், இங்கிருந்து ஒரு பொருள் மறைகிற மாதிரி காட்டுவான். அவனுக்கெல்லாம் ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தமா? ஞானம் வேற, சித்து வேலைகள் வேற. சித்து வேலைகளை வச்சு ஒரு பலனும் கிடையாது. ஞானம் என்பது என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெரிய பொருளை காமிச்சாலும் அந்த பொருளுக்கு மயங்காமல் ஸ்டெடியாக நிற்கிறதுக்கு பேர் தான் ஞானம். அது எப்போ வரும் அப்படின்னா, எனக்கான காலம் வரும்போது இறைவன் அதை நிகழ்த்துவார்ன்ற புரிதலும் பக்குவமும் வரும்போது தான் அந்த ஸ்டெபிலிட்டி வரும். இல்லைன்னா வராது. இல்லைன்னா அந்த ஒரு பதட்டம், படபடப்பு, அந்த ஒரு ஏக்கம் எதை பார்த்தாலும் இருக்கும். பல நேரங்களில் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். பல நேரங்களில் உங்ககிட்ட இருந்து பல பொருட்கள் பிடுங்கப்படும். பல நேரங்களில் நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீங்க. பல நேரங்களில் காயப்படுத்தப்படுவீங்க. பல நேரங்களில் வேதனைப்படுத்தப்படுவீங்க. பல நேரங்களில் அசிங்கப்படுத்தப்படுவீங்க. ஏற்றுக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணலாம். எவ்வளோ தூரம் டிஃபெண்ட் பண்ணி அங்கே வேலை நடக்கலை அப்படின்னா என்ன ஆகணும்? சைலண்டாக சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கணும். ஏன்? இறைவன் நம்மளை வச்சு என்ன பண்ணுறாரு? கேம் விளையாடுறாரு.